இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ராணி காளி வேஷம் போட்டுக்கிட்டு வேட்டைக்கு போறத தடுக்கணும்னு நினைச்ச கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அந்தரத்துல இருந்து உன்னோட உடம்பு கீழே விழுந்துச்சே, அதே மாதிரி நிஜமாவே உன்னோட உடம்பு போனமா கீழே கிடக்கும். சில நிமிஷம் உன்னோட கண்ணுல நான் மரண பயத்தை பார்த்துட்டேன். நாளைக்கு சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட ஆட்டத்துக்கு நான் ஒரு முடிவை கட்டுறேன். அடியே பொம்மி, ராணிய பத்திரமா பாதுகாக்க தெரிஞ்ச உனக்கு உன் குடும்பத்தை பாதுகாக்க தெரியலையே. அவங்க எல்லாரும் இந்த அகோராதிபதி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காங்கடி. அடியே பொம்மி, ஒரே ஒரு உயிரை காப்பாத்தினதுக்கே என் முன்னாடி வந்து நின்னு இவ்வளவு கர்வமா பேசுறியே. நீ சொன்ன அதே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட ஆட்டத்துக்கு முடிவு கட்டி உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட கதையும் முடிக்கிறண்டி. சும்மா கண்டதையும் வளராத. என் குடும்பத்துல இருக்கிற யாரையும் உன்னால எதுவுமே செய்ய முடியாது. என்னோட மந்திரத்தால அந்த வீட்டை சுத்தி மந்திர கட்டு போட்டு வச்சிருக்கேன். அந்த வீட்டுக்குள்ள எந்த துஷ்ட சக்தியும் நுழையவே முடியாது. அடியே பொம்மி, உன் மந்திர கட்டை நான் எப்பவோ உடைச்சி எரிஞ்சிட்டேன்டி. அது மட்டும் இல்ல, உன் குடும்பத்துல உள்ள எல்லாரையும் நீ இப்ப பார்க்கணுமா? இப்ப அத்தனை பேரையும் உன் கண்ணு முன்னாடி தெரிய வைக்கட்டுமா? தாத்தா, பாட்டி, சித்தி. ஐயோ ஐயோ, என்ன பொம்மி, தாத்தா, பாட்டி, சித்தி, தர்ஷினி அப்படின்னு கூப்பிட்டா அவங்களுக்கு கேட்டுருமா? ஏய், அவங்க எல்லாரும் இப்ப ஏன் கட்டுப்பாட்டுல இருக்காங்கடி? நான் அப்பவே சொன்னல, ராணி காளி வேஷம் போட்டு வேட்டைக்கு போகும்போது நான் போய் தடுக்க முட்டாளாடி. அவ உக்கிர காளியா இருப்பா, அவ என்னையவே அழிச்சிருவான்னு எனக்கு தெரியாதா? அவ உக்கிர காளியா இருக்கும்போது, அவ எதிரில வரும்போது அவ தாத்தா, பாட்டி, சித்தின்னு அவளுக்கு எதுவுமே தெரியாதுல்ல. ஏ பொம்மி, யாரு யாரோட ஆட்டத்தை முடிக்க போறாங்கன்னு பார்க்கலாமா? ஹே அகோர அதிபதியே, நீ சொன்ன எதுவுமே நடக்காது. இந்த பொம்மை இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன்.